வணக்கம் நண்பர்களே! இது தினு கிச்சன். தினு கிச்சன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும்ன்னு சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு தினு கிச்சன்ல நாங்க என்ன பார்க்க போறோம்ன்னு சொன்னா, ப்ரானும் உருளைக்கிழங்கு குழம்புன்னு தான் பார்க்க போறோம். அந்த ப்ரான் உருளைக்கிழங்கு குழம்புக்கும் நான் ஃப்ரைட் ரைஸ் வச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கு நல்லா இருந்துச்சு. அது ப்ரானும் உருளைக்கிழங்கு குழம்பும் எவ்வாறு செஞ்சேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டி எடுத்து, சட்டி நன்றாக காஞ்சதுக்கு பிறகு நல்லெண்ணெய் நான் நார்மலாவே எல்லா சாப்பாட்டுக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்க்கிறேன் நான். அப்ப நல்லெண்ணெய் சேர்த்து கொதிக்க வச்சேன். கொதிக்க வச்சதுக்கு பிறகு அதுக்குள்ள கடுகும், பெருஞ்சீரகமும் சேர்த்து வெடிக்க விட்டேன். கடுகும், பெருஞ்சீரகமும் வெடித்ததுக்கு பிறகு கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கொண்டேன் நான். கருவேப்பிலையும், வெங்காயமும் வதக்கினதுக்கு பிறகு தக்காளி பழம் போட்டு அதையும் வதக்கி எடுத்துட்டேன். நான் வெந்தயம் வெந்து பெருஞ்சீரகத்தோட சேர்க்கையில நான் எரிஞ்சு போகணும்ன்றதுக்காண்டி இப்போ தான் தக்காளி பழம் போட்டதுக்கு பிறகு தான் வெந்தயம் சேர்க்கிறேன். வெந்தயம் சேர்த்து வதக்கி போட்டு உள்ளியும் இஞ்சியும் இடித்து வச்சுக்கிறேன். உள்ளியும் இஞ்சியும் இடித்து வச்சுக்கிற உள்ளியும் இஞ்சியையும் சேர்த்து அதையும் நன்றாக கலந்து எடுத்துட்டு, அதுக்குள்ள உப்பு இந்த டைமில் உப்பு போட்டால் நாங்கள் பிரான் புடைக்கல அந்த உப்பு சுவை இறங்கி இருக்குமெண்டு உப்பு இப்போ போட்டு வதக்கினதுக்கு பிறகு அதுக்குள்ள பிரானையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கொண்டேன். வதக்கி எடுத்து இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. அந்த பிரானில் இருக்கிற தண்ணியில் தான் உருளைக்கிழங்கும் பிரானும் அவிய போகுது. அதுக்கு நான் என்ன செய்வேன்னா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சிம்மில் அடுப்பை குறைச்சி விட போகிறேன். அப்போ அந்த பிரானில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் இதில் தண்ணியை சேர்க்கல. ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லி அந்த தண்ணியிலேயே பிரானில் வந்த தண்ணி தான் இது. இதுலேயே இந்த உருளைக்கிழங்கு பிரானும் அவிய போகுது. அவிஞ்சதுக்கு பிறகு இனி கொஞ்சம் இனி மூடி போட்டு வேக விட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா தூள் போடணும். இப்போ தூள் போட்டால் தான் அந்த தூளின் வக்கையெல்லாம் அடங்கி பிரானோட சேர்ந்து சுவையாக இருக்கும். அப்போ இந்த டைமில் நான் என்ன சேர்க்க போறேன்டா கறித்தூள் சேர்க்க போகிறேன். கறித்தூள் சேர்த்து அதையும் இந்த இதோட வேக விட போகிறேன். பிரானோடையும் உருளைக்கிழங்கோடையும் வேக விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு சிம்மில் தான் அடுப்பை வச்சுருக்கணும். ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிருமன்றதுக்காண்டி நல்லா சிம்மிலேயே அடுப்பை வச்சு வேக விட போகிறேன். மூடி போட்டு இதில் வந்து தண்ணி நான் இப்போ சேர்க்கல. கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு பிறகு தண்ணி சேர்ப்போம்னு சொல்லி பார்த்துட்டு தேவைன்னு சொன்னால் சேர்க்கலாம். இப்போ இப்போ ஓகே எங்களுக்கு கறி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் கொதிக்க விட்டேன் நான். இப்போ எங்களுக்கு கறி ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ள இந்த டைமில் வந்து தேங்காய் பால் விட்டு இறக்க போகிறோம். இறக்குற டைமில் நான் தேங்காய் பால் விடுறேன். தேங்காய் பால் விட்டு கிண நேரம் கொதிக்க விடுறீங்கள. அப்போ தேங்காய் பால் விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டதுக்கு பிறகு நம்மட இறாலும் ப்ரான் கறியும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தான் சாப்பிட்டேன்னா இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு காணொளி சந்திக்கலாம். நன்றி.